வந்து அதுல விருப்பம் இல்ல. ஏன்னா, அந்த ஸ்விங்கிங் செடார்ஸ் வந்து அந்த மாரி வெட்டி எல்லாருக்கும் குடுத்துட்டா, நல்லவங்களுக்கும் போய் சேரும், தீயவங்களுக்கும் போய் சேரும். அந்த தீயவங்களுக்கு போய் இந்த ரிங்கிங் செடார் சேரும்போது, அவங்க வந்து அத நல்ல விதமா யூஸ் பண்ண மாட்டாங்க. இந்த எனர்ஜிய வந்து அவங்க வந்து இன்னமும் நெறைய கெட்ட விஷயங்களுக்காக அவங்க யூஸ் பண்ணுவாங்க. நெறைய மில்லியன்ஸா வந்து பில்லியன்ஸ் ஆஃப் இயர்ஸ் அப்படின்றாங்க. அதாவது 10,000 வருஷம், பல 10,000 வருஷங்களா வந்து அவங்க வந்து அந்த காட்டுல வந்து வாழ்ந்துட்டு இருக்கோம் நாங்க. மேக்ஸிமம் நாங்க யாரு கூடயும் இந்த மாரி ஹியூமன்ஸ வந்து டைரக்ட்டா கான்டாக்ட்டே பண்ண மாட்டோம். அப்படி கான்டாக்ட் பண்ணணும்னாலும் எங்க பிளேஸ்ல எங்களுடைய பெர்மனன்ட் ரெசிடென்ஸ்ல வந்து நாங்க இந்த கான்டாக்ட் வந்து வச்சுக்க மாட்டோம். கல்ச்சர்டு பீப்பிள் வந்து இருக்கிற விதமும், நான் இருக்கிற விதமும் ரொம்ப டிஃபரெண்ட்டா இருக்கு. அதனால வந்துட்டு நீங்க வந்து நான் வந்து ஒரு பீஸ்ட் அப்டின்னா ஒரு காட்டு மிருகம் அப்டின்ற மாரி. இவருக்கு வந்து நெறைய டவுட்ஸ் வந்துட்டே இருக்கும். ஏன்னா, ஒரு மாடர்னான சொசைட்டி வந்து டிஃபரெண்ட்டா இருக்கு. இவங்க வாழுற சொசைட்டி வந்து டிஃபரெண்ட்டா இருக்கு. ஒரு வீடும் கிடையாது. வந்து சாப்பிடுற வரைக்குமே அவங்கள எதுவுமே டிஸ்டர்ப் பண்ணவே இல்ல. பட் ஆனா இவர் மைண்ட் வந்து அவங்கள பார்த்ததுமே ரொம்ப என்ன சொல்றது? ரொம்ப விதவிதமா யோசிக்க ஆரம்பிக்குது. ஏன்னா அவ்ளோ அழகா இருக்காங்க. ஒரு இந்த மிஸ் வேர்ல்டு, மிஸ் யூனிவர்ஸ் எல்லாமே தோத்து போயிடும். அவ்ளோ அழகு இந்த உலகத்திலேயே வந்து இவ்ளோ அழக வந்து அவர் பார்த்ததே கிடையாது. அது வந்து வெறும் அழகு மட்டும் கிடையாது. அவங்களுடைய வேர்ட்ஸ்ல வந்து ரொம்ப இன்டெலிஜென்ஸும் இருக்கும். ஏன்னா இதுக்கு முன்னாடி வந்துட்டு அவங்க வந்து கேட்டிருப்பாங்க. ஸோ அந்த ரிங்கிங் செடார்ஸ் வந்து எங்க இருக்கு அப்டின்னா, நாம அ அ எனக்கு வந்து அதுல விருப்பம் இல்ல. ஏன்னா, அந்த ரிங்கிங் செடார்ஸ் வந்து அந்த மாரி வெட்டி எல்லாருக்கும் குடுத்துட்டா, அ அந்த குட்டு வந்து ஒரு நல்லவங்களுக்கும் போய் சேரும், தீயவங்களுக்கும் போய் சேரும். ஸோ, அ ஆனா அந்த தீயவங்களுக்கு போயி இந்த ரிங்கிங் செட்டார் சேரும்போது, அவங்க வந்து அத நல்ல விதமா யூஸ் பண்ண மாட்டாங்க. இந்த எனர்ஜிய வந்து அவங்க வந்து இன்னமும் நெறைய கெட்ட விஷயங்களுக்காக அவங்க யூஸ் பண்ணுவாங்க. அதனால அ ஒரு நல்ல விஷயத்த வந்து நல்லவங்க, தீயவங்க 2 பேருக்குமே குடுக்கும்போது, அது வந்து பேலன்ஸ் ஆயிட்டு, அதனால எந்த ஒரு பெனிஃபிட்டும் இருக்காது. ஸோ, அ அதுவும் போக இன்னும் அந்த தீமை செய்றவங்க கையில இந்த மாரி ஒரு நல்ல ரிங்கிங் செடார்ஸ் மாதிரியான ஒரு பெண்டன்ட் இருந்தா, இன்னமும் அவங்க வந்து கெட்ட விஷயங்கள் செய்ய ஆரம்பிப்பாங்க. இதனால வந்து ஒரு நல்லது கம்மியாவும், கெட்டது அதிகமாவும் ஆகும். அதனால இந்த ரிங்கிங் செடார்ஸ் வந்து எனக்கு வெட்டி எல்லாருக்கும் குடுக்கறதுல எந்த ஒப்பீனியனும் இல்ல அப்படின்னு சொல்லிடுவாங்க. இவங்க என்ன என்ன இதுக்கு முன்னாடி அவங்க வந்து அந்த மாதிரி பேசுனாங்க. இந்த ரிங்கிங் செடார்ஸ பத்தி எல்லாருக்கும் குடுக்கணும் அப்படின்னு. இவங்க வந்து இந்த மாரி மாறுபட்ட கருத்த வந்து சொல்றாங்க. ஸோ அந்த மாரி இவங்க ரொம்ப இன்டெலிஜென்ட்டாவும் இருக்காங்க. பிளஸ் ரொம்ப அழகாவும் இருக்காங்க. அவங்களுடைய அ கிரே கலர் அ கிரேஷ் ப்ளூ ஐஸ் அப்படின்றாங்க. ப்ளூ கலர்ல அவங்களோட ஐஸ் இருக்கு. லைட் கிரே கலர்ல. அவங்களுடைய கோல்டன் ஹேரு. அதுக்கப்புறம் ரொம்ப மெல்லியமான ஒரு என்ன சொல்றது? ஒரு நல்ல ஒரு அ மாடல் மாதிரி அவங்க வந்து அவங்களுடைய பாடி வந்து பெர்ஃபெக்ட்டா இருக்கு. பட் ஆனா அவங்க வந்து ரொம்ப ஸ்ட்ராங்கா இருக்காங்க. அவங்களோட ஏஜ் வந்து இவங்களால கெஸ் பண்ண முடியல. ஏன்னா, இதுக்கு முன்னாடி இருக்கிற அவங்க கிராண்ட் ஃபாதர், கிரேட் கிராண்ட் ஃபாதர் வந்து இவரு வந்து என்ன நெனைக்கிறாரு 65 இயர்ஸ் அப்டின்றாங்க. ஆனா அவங்க வந்துட்டு 119 இயர்ஸ் எனக்கு அப்படின்னு சொல்றாங்க. இவங்களோட ஏஜ் வந்து அவங்களால கணிக்க முடியல. இந்த மாரி இவருக்குள்ள நெறைய தாட்ஸ் போயிட்டே இருக்கு. என்ன ஒரு அழகு அப்படின்னு அவர் வந்து ரொம்ப பிரமிப்போட இருக்காரு. ஏன்னா, ஃபர்ஸ்ட் திங்கு அது ஒரு பயங்கரமான காட்டுப்பகுதி. நல்லா யோசிச்சு பாருங்க. ஏதாவது ஒரு காட்டுப்பகுதியில நீங்க வந்து போனதுக்கு அப்புறமா, அங்க வந்து ஒரு அழகான பொண்ணு உங்களுக்காக வந்து வெயிட் பண்ணி, உங்க பேர வந்து சொல்லி கூப்ட்டு, வாங்க அப்படின்னு இன்ட்ரோடியூஸ் பண்ணி, கொஞ்சம் தூரம் போனதுக்கு அப்புறமா, அவங்களுடைய ட்ரெஸ் எல்லாத்தையும் கழட்டி வச்சுட்டு, ஒரு சின்ன ஒரு ட்ரெஸ் மட்டும் போட்டுட்டு, அதுக்கப்புறமா அவங்க அப்படியே ஜஸ்ட் கம்முனு படுத்துட்டு இருந்தா,
அ எப்படி இருக்கும்? ஸோ இவரு வந்து என்ன நெனைக்கிறாருன்னா, இந்த பெண்கள்லாம் இப்படிதான் போல. அவங்களுக்கு வந்து இந்த ஆண்கள வந்து தூண்டி விடுறதே வேலையா இருக்கு. ஸோ இவங்க ஏன் இந்த மாரி அ எல்லாமே வந்து எக்ஸ்போஸ் பண்ணாத மாதிரி இருக்காங்க. மேபி நான் வந்து இந்த உலக நீதிகளுக்கு ஆப்போசிட்டா போகணுமா? இல்ல அவங்களுக்கு ரெஸ்பெக்ட் குடுக்கணுமா? எனக்கு புரியல அப்படின்னு அவருக்குள்ள வந்து பயங்கரமான கெட்ட எண்ணங்கள்லாம் தோங்க ஆரம்பிக்கும். இது வந்து அப்புறம் வந்துட்டு அவருக்கு வந்து ரொம்ப கன்ஃப்யூஷன்ல இருப்பாரு. ஏன்னா, நாம ஸ்பிரிச்சுவல் பீப்பிளே நீங்க நெனச்சு பாருங்க. நீங்க சடனா ஒரு ஃபாரஸ்ட் ஏரியால போயிட்டு யாராவது ஒரு அழகான பொண்ணு உங்க கூட பேசிட்டு இருக்காங்கன்னா, எப்படி ஒரு பிரமிப்பா இருக்கும். அந்த ஒரு பிரமிப்புல தான் அவரும் இருக்காரு. பிளஸ் இந்த இன்சிடென்ட் நடந்ததுக்கு அப்புறமா, அவர் வந்து என்ன ட்ரை பண்றாருன்னா, அவங்க மேல வந்து தவறான பார்வையில வந்துட்டு, அவங்கள வந்து இப்டி கையில புடிச்சுக்கிறாரு. ஸோ ஆனா ஆச்சரியம் ஊட்டுற மாரி, அவங்க வந்து அத வந்து தடுக்கவே இல்ல. அ அத வந்து ரெசிஸ்டே பண்ணல. இல்ல என்ன எதுவுமே பண்ணாதீங்க அந்த மாரி எதுவுமே சொல்லல. சைலன்ட்டா அப்படியே இருக்காங்க அவங்க. பட் ஆனா அவரு வந்து அ மயங்கி விழுந்துடுறாரு. அவரு முன்னாடி மயங்கி விழுறதுக்கு முன்னாடி அவரு கேட்ட வேர்ட்ஸ் என்ன, "இது பண்ணாதீங்க. தயவு செய்து இத பண்ணாதீங்க" அப்படின்னு மேல எங்கேயோ கத்திட்டு இருக்காங்க. இவரு வந்து மயங்கி விழுந்துடுறாங்க. அதுக்கப்புறமா கொஞ்சம் நேரம் கழிச்சு இவரு தெளிஞ்சு வராரு. தெளிஞ்சு வந்ததுக்கு அப்புறமா இவங்க என்ன பண்ணிட்டு இருக்காங்கன்னா, அந்த அனஸ்தீசியா வந்து அவருடைய செஸ்ட்ல வந்து கைய வச்சுட்டு, மேல இப்டி ஆ மேல இப்டி வந்து இந்த மாரி அவங்க வச்சுப்பாங்க. ஓகே. இந்த இந்த பொசிஷன் நீங்க ஞாபகம் வச்சுக்கோங்க. இது இந்த மாரி அவங்க காட்டிட்டு இருக்காங்க. ஸோ அவங்களுடைய செஸ்ட்ல வந்து அவங்களுடைய லெஃப்ட் ஹேண்ட் வச்சுட்டு, இந்த மேல இந்த ரைட் ஹேண்ட வந்து காமிக்கிறாங்க. ஸோ அதுக்கப்புறமா அவருக்கு கொஞ்சமா முழிப்பு வருது. "என்ன ஆச்சு? என்ன ஆச்சு?" அப்டின்னா, மேபி உன்னுடைய கெட்ட எண்ணங்கள் வந்து, அ இந்த ஹார்மோனி வந்து அ கேட்க மாட்டேன்து. அக்செப்ட் பண்ணல. அதனால வந்து அ இந்த மாரி ஆயிடுச்சு. ஷாக் மாதிரி ஆயிடும் அவருக்கு. ஹார்மோனியா அப்டின்னா என்ன? அப்டின்னு கேட்குறாரு. ஐயோ! நான் வந்து என்ஜாய் பண்றது இந்த ஹார்மோன யாருப்பா தடுக்கிறது? அப்டின்னு அவர் வந்து நெனச்சுக்கிறாரு. ஸோ அவரு அதுக்கு முன்னாடியும் கேட்டிருப்பாரு. என்னன்னா, "உனக்கு பயம் இல்லையா? இவ்ளோ பெரிய ஒரு ஃபாரஸ்ட்ல தனியா இருக்கியே" அப்டின்னா, "இல்ல எனக்கு பல ஆயிரக்கணக்கான வருஷங்களா" அதாவது ஒரு அ அ நெறைய அ ஒரு அதாவது ஒரு மில்லியன் அப்டின்னா 10,000 வருஷம். அது மாரி வந்து இவங்க வந்து அ நெறைய மில்லியன்ஸா வந்து பில்லியன்ஸ் ஆஃப் இயர்ஸ் அப்டின்றாங்க. அதாவது 10,000 வருஷம், பல 10,000 வருஷங்களா வந்து அவங்க வந்து அந்த காட்டுல வந்து வாழ்ந்துட்டு இருக்கோம் நாங்க. மேக்ஸிமம் நாங்க யாரு கூடயும் இந்த மாரி ஹியூமன்ஸ வந்து டைரக்ட்டா கான்டாக்ட்டே பண்ண மாட்டோம். அப்படி கான்டாக்ட் பண்ணணும்னாலும் எங்க பிளேஸ்ல எங்களுடைய பெர்மனன்ட் ரெசிடென்ஸ்ல வந்து நாங்க இந்த கான்டாக்ட் வந்து வச்சுக்க மாட்டோம். மேக்ஸிமம் நாங்க அவங்க பிளேஸ்க்கு போவோம். இல்லன்னா அந்த மாரி ஒரு வில்லேஜர் அ அ ஒரு என்ன சொல்றது, ஒரு ஹண்டராவோ இல்லன்னா ஒரு டிராவலராவோ அந்த மாரி போயிருப்போம். நான் வந்து மாஸ்கோ அப்புறம் இன்னொரு சிட்டிக்கு வந்து 2 வாட்டி போயிருக்காங்களாம். எப்படி போயிருக்காங்கன்னா, அவங்க வந்து டிராவல் எக்ஸ்பென்சஸ்க்காக அங்க இருக்கிற அ ட்ரைடு மஷ்ரூம்ஸ வித்துட்டு அந்த காச வச்சு போயிருக்காங்க அவங்க. பிளஸ் இவங்களுக்கு வந்து பாஸ்போர்ட் எதுவுமே கிடையாது ஆக்சுவலா. ஸோ அந்த பாஸ்போர்ட் வந்து அவங்க கிட்ட இருக்கிற அந்த வில்லேஜ்ல இருக்கிற ஒரு அம்மாவுடைய பாஸ்போர்ட் வந்து அ எடுத்துக்கிட்டு அவங்க போயிருக்காங்க. பட் ஆனா 1 நாள், 2 நாள் 1 நாள் மட்டும் தான் இருந்திருக்காங்க. ஒரு நைட்டு கூட தங்குனது கிடையாது. ரிட்டர்ன் வந்திருக்காங்க. ஸோ அந்த மாரி 2 வாட்டி இவங்க ஃபாரஸ்ட்லேருந்து வெளிய போயிருக்காங்க. ஸோ அதனால வந்து இவங்களால வந்து அந்த மனிதர்களுடைய அ எப்படி பேசணும், பழகணும் அத வந்து அந்த அந்த டைம்லயே அவங்க வந்து கத்துட்டு இருக்காங்க. மியூட்ல இருக்கீங்க மேம். யாஹ்! சாரி மிஸ். ஸோ அவங்க வந்து அதிகமா வந்து வெளிய போனதே கிடையாது. ஸோ மேக்ஸிமம் அவங்க வந்து அந்த டயாகா அந்த ஃபாரஸ்ட்ல தான் இருக்காங்க. ஸோ இப்ப இந்த மாரி ஒரு சம்பவம் நடந்திருக்கு. இவருக்கும் வந்துட்டு ஆ சரி அவங்களுக்கு வந்து மெஸ்மரைசிங்கான பியூட்டி அவங்க அனஸ்தேசியா. ஸோ ஆனா இவருக்கு வந்து அந்த செடார் ஆயில் பத்தி தெரிஞ்சுக்கணும். ஸோ அதனால வந்துட்டு இவர் வந்து பொறுமையா இருக்காரு. அதுக்கப்புறமா வந்து ஆ சரி வாங்க நம்ம நடக்கலாம் அப்டின்ட்டு ரெஸ்ட்டுக்கு அப்புறமா, இன்னமும் அவங்க வந்து வாக் பண்ணிட்டே இருக்காங்க.
வாக் பண்ணும்போது என்னன்னா, அங்கங்க வந்து ஏதாவது இலைகள் அந்த மாரி வரும்போது, அத பிச்சு அவங்க ஒரு 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 அ கிராஸ் பிளேட் அப்படின்றாங்க. ஒரு ஒரு புல்லு வந்து அப்படியே பிச்சுட்டு அவங்க சாப்பிட்டுடுவாங்க. அதுதான் அவங்களுடைய சாப்பாடே. ஸோ அந்த மாரி கடைசியில வந்துட்டு என்னுடைய வீடு வந்துருச்சு அப்படின்றாங்க. எங்க வீடு அப்படின்னா, வீடே இல்ல ஆக்சுவலா. ஆ அது வந்து ஓப்பன் ஏரியாவா இருக்கு. அப்படியே ஒரு கிளேட் அப்படின்றாங்க. அதாவது ஒரு புல்லால செஞ்ச ஒரு ஒரு புல் வந்து ஒரு நம்ம எப்படி ஒரு அ பார்க்ல எப்படி கொஞ்சமா புல்லு வளர்த்துருப்போமோ, அந்த மாரி ஒரு ஹைட்டான ஒரு புல்ல வளர்த்துருக்காங்க. ஒரு இடம். இதுதான் என்னுடைய வீடு அப்டின்றாங்க. எங்கம்மா வீடு எங்கம்மா? அப்டின்னா, வீடே இல்ல ஆக்சுவலா. அந்த ஒரு ஓப்பனான ஒரு இடம் தான் வந்து அவங்க வந்து அந்த கிளேட் அப்டின்றாங்க. இதுதான் எங்களுடைய பெர்மனன்ட் ரெசிடென்ஸ் அப்டின்றாங்க. ஸோ இவருக்கு ஆக்சுவலா ரொம்ப பயமா இருக்கு. ஏன்னா, அ ஒரு ஃபாரஸ்ட் ஏரியா, ஒரு பொண்ணு. ஸோ இந்த ஒரு அ விழுந்துட்டாரு இல்லையா? ஷாக் அடிச்சு விழுந்துட்டாரு. இதெல்லாம் பார்க்கும்போது அவருக்கு ரொம்ப பயமா இருக்கும். இதுக்கு நடுவுல என்ன நடந்திருக்கும்னா, இவரு வந்து எங்கேயோ ஒரு தடுத்து அ விழும்போது, இவங்கள வந்து ஒரே கையால அப்படியே தாக்கி பிடிச்சு நிக்க வச்சு மறுபடியும் நார்மல் பண்ணியிருப்பாங்க அனஸ்தீசியா. அதான் இது ரொம்ப வெயிட்டா இருப்பாரு. அந்த வெயிட்ட வந்து ஒரு உள்ளங்கையில அவ்ளோ மெல்லிசா இருக்காங்க அவங்க. அந்த உள்ளங்கையில தாக்கு பிடிச்சு, அவங்கள வந்து ஸ்டெபிள் பண்ணியிருக்காங்கன்னா, ரொம்ப ஸ்ட்ரென்த் இருக்கு அப்படின்னு அர்த்தம். அந்த மாதிரி ரொம்ப ஸ்ட்ராங்கான வுமனா இருக்காங்க. ஸோ வேற ஒண்ணுமே வழியே இல்ல. அ இவரு வந்து போயிட்டாரு. அ என்ன பண்றது? அக்செப்ட் பண்ணி தான் ஆகணும். ஸோ அப்புறம் 3 டேஸ் அனஸ்தீசியா கூட இருக்காங்க. அதுக்கப்புறமா தான் இவங்களுக்கு வந்து அவங்களுடைய வாழ்க்கை முறையும், அவங்களுடைய அ எப்படி எல்லாம் சாப்பிடுறாங்க, எப்படி இருக்காங்க, அதெல்லாமும் வந்துட்டு அவருக்கு கொஞ்சம் கொஞ்சமா புரிய வருது. ஸோ அவரு வந்து என்ன "நீ வந்து பீஸ்ட்டா?" அப்படின்னு கேட்கறாங்க. அப்போ வந்து ஆமா மேபி இருக்கலாம். உங்க கண்ணுக்கு அப்படி தெரியலாம். ஏன்னா, அ கல்ச்சர்டு பீப்பிள் வந்து இருக்கிற விதமும், நான் இருக்கிற விதமும் ரொம்ப டிஃபரெண்ட்டா இருக்கு. அதனால வந்துட்டு நீங்க வந்து அ நான் வந்து ஒரு அ பீஸ்ட் அப்டின்னா ஒரு காட்டு மிருகம் அப்டின்ற மாரி அ வச்சுக்கோங்களேன். ஒரு அ ஏதோ ஒரு பயங்கரமான ஒரு பேயோ அந்த மாரி சொல்றாரு அவரு. ஸோ அந்த மாரி இருக்கலாம். நீங்க நெனைக்கலாம். தப்பு கிடையாது. அப்படின்னு அனஸ்தீசியாக்கு வந்து எப்பயுமே கோவமே வராது ஆக்சுவலா. அவங்க என்ன சொன்னாலுமே வந்துட்டு, ஓகே மேபி அ நான் உங்கள வந்து தவறான எண்ணங்கள உங்கள தூண்டிட்டேன். அது என்னுடைய தவறு தான். நான் அப்படி பண்ணியிருக்க கூடாது அப்படின்னு சொல்றாங்க. ஏன்னா இவருக்கு வந்து விழுந்துட்டார் இல்லையா? அப்ப கேட்கறாரு. "ஆ ஏன் இந்த மாரி ஆச்சு?" அப்டின்னா, "அந்த ஹார்மோன அக்செப்ட் பண்ணல" அப்டின்னு. "அப்ப நீங்க வந்து அந்த மாரி படுத்து, அந்த மாரி இருந்தியே, ஆ ரொம்ப எக்ஸ்போசிங்கா இருந்தியே, அப்போ அது உன்னுடைய தவறு கிடையாதா?" அப்டின்னா, "என்ன மன்னிச்சுக்கோங்க. நான் உங்க மைண்ட்ல வந்து அந்த தவறான எண்ணங்கள தூக்கி வச்சுட்டேன். அது என்னுடைய தப்பு தான். அப்ப நீ ஏன் அந்த மாரி படுத்திருந்த?" அப்டின்னா, "நான் வந்து உங்களுக்கு எந்த விதமான டிஸ்டர்பன்ஸும் குடுக்க விரும்பல." நீங்க சாப்பிடுற சமயத்துல உங்கள வந்து எதுவுமே டிஸ்டர்ப் பண்ணக்கூடாது அப்படின்னு நான் தனியா போயிட்டு, நான் பாட்டுக்கு அந்த சன்ரைஸ வந்து நான் உள்ள எடுத்துக்கிட்டே இருந்தேன். அவ்வளோதான். வேற ஒண்ணுமே கிடையாது. அப்ப நீ ஏன் இந்த மாரி சின்னதா ட்ரெஸ் போட்டுட்டு இருக்க அப்படின்னா, நான் வந்துட்டு எப்பயாச்சும் வெளிய போகும்போது இந்த மாரி மனிதர்கள் சிட்டில இந்த மாரி மனிதர்கள் பார்க்கும்போது தான் நான் வந்து ட்ரெஸ்ஸே பண்ணிப்பேன். எனக்கு வந்து இந்த ட்ரெஸ் போடுறது ரொம்ப அன்கம்ஃபர்டபுளான விஷயம். உங்கள மாரி மனிதர்கள பார்க்கும்போது தான் நான் வந்து ட்ரெஸ்அப் பண்ணிப்பேன். இன்னமும் வெளிய வரும்போது அவங்க வந்து அந்த ஒரு செட் ஆஃப் ட்ரெஸ் வச்சிருக்காங்க இல்லையா? அத வந்து போட்டுட்டு வெளிய போவாங்களாம். அதனால வந்துட்டு இது வந்து என்னுடைய நேச்சுரலான ஒரு விஷயம் தான். அதனால இது வந்து உங்களுக்கு தொந்தரவு குடுத்துச்சுன்னா என்ன மன்னிச்சுக்கோங்க அப்படின்னு சொல்றாங்க. இவங்க பேசுறத வச்சு இவங்களுக்கு வந்து கொஞ்சம் கொஞ்சமா அனஸ்தீசியா மேல வந்து அந்த பயம் அப்படின்றது கம்மியாயிட்டே இருக்கும். அந்த அ கிளேடுக்கு போனதுக்கு அப்புறமா எனக்கு தண்ணி தாகம் எடுக்குது அப்படின்னா, அவங்க அ
அனஸ்தீசியா என்ன சொல்லுவாங்கன்னா, ஒரு ஆற வந்து காமிச்சுட்டு, ஒரு சின்னதா ஒரு ஆறு காமிச்சுட்டு, "இதுலருந்து குடிச்சுக்கோங்க." ஒரு சின்னதா. அது வந்து பயங்கர மட்டியா இருக்கும். அ இது வந்து என்னால குடிக்க முடியாது. எனக்கு மினரல் வாட்டர் தான் வேணும். இந்த தண்ணி என்னால குடிக்க முடியாது. அப்படின்னா, இது வந்து தாய்ப்பால் மாதிரி ரொம்ப புனிதமான தண்ணி. நீங்க குடிக்கிற தண்ணிய விட, இது வந்து ரொம்பவும் சேஃபான தண்ணி தான். இத குடிச்சுக்கோங்க. இது நல்லது தான் உங்களுக்கு அப்படின்னு. ஆக்சுவலா அது என்னன்னா, ஒரு ஸ்ப்ரிங்ல இருந்து வர வாட்டர். ஸோ அந்த வாட்டர் வந்து இவரு குடிக்க சொல்றாரு. அவரும் அத குடிக்கிறாங்க. அது வந்து சேஃபா தான் இருக்கு. ஸோ அப்போ அந்த 3 டேஸ் வந்து அனஸ்தீசியாவோட ஸ்பெண்ட் பண்றாங்க. ஸோ அந்த 3 டேஸ் என்ன நடக்குது? அனஸ்தீசியா வந்து எப்படி வந்து தூங்குறாங்க? ஏன்னா அங்க வீடும் சரி, எதுவுமே கிடையாது. ஆ வீடும் கிடையாது, சமையலும் கிடையாது, ஒரு எதுவுமே கிடையாது. அந்த கிளேடு தான் அவங்க வந்து அந்த வீடுன்னு சொல்றாங்க. அதுக்கப்புறமா வந்து அந்த அ பூமியிலேயே வந்து டக் அவுட்ஸ் அப்படின்றாங்க. அ அத வந்து பூமியிலேயே வந்து ஒரு பிளேஸ வந்து சொரண்ட எடுத்து, அதுல வந்து அவங்க தூங்குறாங்க. ஸோ அந்த மாரி ஒரு தூங்கக்கூடிய ஒரு இடத்தையும் அவங்க ரெடி பண்ணி குடுக்குறாங்க. ஏன்னா, அது வந்து ரொம்ப குளிர்ச்சியான ஒரு பிளேஸ். ஓப்பன்ல வந்து இவங்க தூங்கலாம். இவங்களுக்கு ஒண்ணும் பிரச்சனை கிடையாது. பட் ஆனா, அந்த விளாடிமிர் மீகிரேக்கு வந்து இது எல்லாமே புதுசான ஒரு விஷயம். அதனால அவங்க அதுல தூங்க வைக்கிறாங்க. ஸோ இது எல்லாமே புதுசா இருக்கு. ஒரு பயங்கரமான ஃபாரஸ்ட்டு. அதுல ஒரு பொண்ணு. ஸோ என்ன சாப்பிடுறதுக்கும் எதுவுமே கிடையாது. ஸோ இவரு கொண்டு வந்த சாப்பாடும் வந்து ரொம்ப லிமிட்டடா தான் இருக்கு. ஸோ அத வச்சுட்டு அவர் மேனேஜ் பண்ணிறாரு. பட் ஆனா அவங்க சொல்றாங்க, "நான் வந்து டேக் கேர் பண்ணிக்கிறேன். நான் வந்து உங்கள பார்த்துக்கிறேன். நீங்க நம்புங்க." அப்படின்னு அனஸ்தீசியா வந்து அவங்கள கேட்டுக்கிறாங்க. ஸோ அந்த 3 டேஸ் என்ன நடக்குது? அந்த 3 டேஸ் உடைய ஸ்டோரி தான் வந்து இந்த அனஸ்தீசியா புக்கா வந்து ரிலீஸ் ஆயிருக்கும். ஸோ அந்த 3 டேஸ்ல வந்து அனஸ்தீசியா வந்து நெறைய விஷயங்கள் வந்து ஷேர் பண்ணிக்கிட்டே இருப்பாங்க. அதாவது அ இவருக்கு வந்து நெறைய டவுட்ஸ் வந்துட்டே இருக்கும். ஏன்னா, ஒரு மாடர்னான சொசைட்டி வந்து டிஃபரெண்ட்டா இருக்கு. இவங்க வாழுற சொசைட்டி வந்து டிஃபரெண்ட்டா இருக்கு. ஒரு வீடும் கிடையாது. ஒரு வெட்ட வெயில்ல அவங்க வந்து வாழ்ந்துட்டு இருக்காங்க. பட் ரொம்ப ஸ்ட்ராங்கா இருக்காங்க. ரொம்ப ஹெல்தியா இருக்காங்க. 119 வருஷம் வந்து முன்னாடி அவங்களுடைய கிராண்ட்ஃபாதர் வாழ்ந்துட்டு இருக்காரு. பட் ஆனா ரொம்ப ஹெல்தியா இருக்காங்க. அந்த குளிர் வந்து தாக்கு புடிச்சிருக்காங்க. ஸோ இவங்களுடைய விஷயங்கள் என்ன அப்படின்னு இவரு இன்னமும் கியூரியஸ் ஆயிட்டே இருக்காரு. பட் ஆனா அனஸ்தீசியா மேல வந்து இவருக்கு இன்னமும் ஒரு நல்ல ஒப்பீனியன் இருக்காது ஆக்சுவலா. இவரு வந்து என்னன்னா, ஏதோ அ போறாங்க. ஏதோ ஒரு பொண்ணு அன்எக்ஸ்பெக்டடா வந்துட்டு இவர வந்து ஒரு ஃபாரஸ்ட்ல கொண்டு போயிட்டு, அந்த பொண்ண வந்து இவரு பயங்கரமா கேள்விகள் கேட்கறாங்க. இவரு இன்னமும் அவங்கள வந்து நம்ப ஆரம்பிக்கல. ஏன்னா இது வந்து ஜெனரல் தானே. நாமளும் ஏதாவது ஒரு தெரியாத ஒரு ஊருக்கு போயிட்டு, ஒரு ஃபாரஸ்ட்ல போயிட்டு, யாராவது ஒரு தெரியாத மனிதன், ஒரு ஸ்ட்ரேஞ்சர் நம்மளுக்கு வந்தா நம்ம அவ்வளோ சீக்கிரமா அவங்கள நம்பி எல்லாமே இது பண்ணுவோமா? கிடையாது இல்லையா? அந்த ஒரு நிலையில தான் வந்து ஆ விளாடிமிர் மிக்ரே அவங்க இருக்காங்க. பட் அனஸ்தீசியா வந்து இவங்களுடைய பயங்கள வந்து கொஞ்சம் கொஞ்சமா போக்கிட்டு இருக்காங்க. ஸோ அதுக்கப்புறமா இவங்க வந்து நெறைய எக்ஸ்பிளனேஷன்ஸும் குடுக்குறாங்க. ஒவ்வொரு விஷயமே அவருக்கு வந்து டவுட் தான். இது ஏன் இப்படி இருக்கு? இது ஏன் இப்படி இருக்குன்னு. அது எல்லாத்துக்குமே வந்து அனஸ்தீசியா வந்து மெல்லமா ஒரு குழந்தைக்கு சொல்ற மாரி வந்து விளாடிமிர் மீகிரேக்கு சொல்லிட்டே இருப்பாங்க. அது வந்து நெக்ஸ்ட் பார்ட் நாம நாளைக்கு பார்க்கலாம் மாஸ்டர்ஸ். இப் அ தேங்க் யூ சோ மச்.